Okay, let's go. வாங்க ஜாக் போலாம். ஜாக் தண்ணி உயிரை பிடிச்சு வராரு. மீன் இருக்குதா? மீன் இல்லை, மீன் இல்லை, இது வடிஞ்சு இது மழை பெஞ்சு வடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க. ஆமாம், இது ஏதோ கோயிலாக இருக்குது. வியூ பாயிண்ட் அனுமர் கோயில் இருக்குது. என்ன தெரியாது நம்ம கீழே நின்று பார்த்த இடம் இங்கே தான். இல்லை, நாம கீழே நின்று இங்கே தானே பார்த்தோம். இந்த பிளேஸ் ஆமாம், இந்த தான் பார்த்தோம். இந்த இடத்துல தான் பார்த்தோம். ஒரு வழி மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஒன்றுமே இல்லைண்ணா, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சுற்றி முற்றி அங்கங்கே பாறை இருக்குது. அது என்ன கோவில் தெரியல, போய் பார்ப்போம். அந்த தானே பராமரிப்பு இல்லை. இதான் பழைய சூப்பராக தெரியுமா? பழைய சூப்பராக இருக்கு. பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துருக்கானுங்க. மேலே தான் ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தோம், ஒன்றும் இல்லை. மாமத்தினப்பா பாருங்க, இங்கே பாருங்க, அங்கே ஒரு கடை இருக்கு, அங்கே ஒரு கடை இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஜாலியாக வரணும், ட்ரெக்கிங் பண்ணி பசங்க வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். தண்ணியோட வந்துருங்க, தயவு செஞ்சு தண்ணியெல்லாம் வராதீங்க, செத்துருவீங்க. ஆமாம், முக்கியமாக தண்ணியோடு வாங்க. தண்ணி இல்லாமல் எங்கனமே வந்துடாதீங்க. ரொம்ப பாருங்க, இந்த மனுஷன்லாம் தண்ணி இல்லாமல் உயிருக்கு போராட நடந்து கண்டாரு. பாருங்க பசங்களா, see that dude. தண்ணி வேணும். வெற்றி நிச்சயம். இங்கே பாருங்க, இந்த ஒரு பைத்தியாரனா ஏண்டா இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி காட்டினா பயந்துருவாங்க. பவர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர். பட்ஸ் தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏதோ பில்டிங் இதுதான் படிக்கிட்டு. ஒன்றும் இல்லை, எல்லாம் அடைச்சிருக்கு. எவ்ரிதிங் இஸ் கான். பராமரிப்பு இல்லை, பராமரிப்புலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பராமரிப்பு தான் நல்லா இருக்கும். மேலே ஒரு பில்டிங் இருக்குது, அதை பாட்டு போகலாங்க. இது பராமரிப்பு தான் நல்லா இருக்கும். ஆனால் பராமரிப்பு இருக்குது, அறநிலையத்துறைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் கீழே மட்டும் தான் பராமரிப்பு, மேலே வந்து எந்த பராமரிப்பும் இல்லை. பராமரிப்புலாம் காட்டி எல்லாம் காடு, எல்லாம் வந்து மரம் ஆக்குப்பை பண்ணிடுச்சு, எல்லாம் காடாகவே மாறிடுச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல எதுக்காக இவ்வளோ பெரிய கோட்டை கட்டினாங்கன்னு தெரியல. மேலே ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது, சும்மா நார்மலாக தான் இருக்குது. இது ஒரு ஒத்தடி பார்த்த போகுது, அதில் என்ன பாட்டு வருவோம். இவ்வளோதான் இருக்குது. உள்ள போய் பாட்டு வருவோம். ஐ திங்க் இதான் மண்டபம் நினைக்கிறேன். இதுக்காக இந்த ஒரு இடத்துக்காக தான் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டியிருக்கோம். ஆனால் ஆல்ரெடி எல்லாமே செஞ்சிருச்சு. இது பாருங்கள், எல்லாமே செஞ்சிருச்சு. இப்போ இது வந்து இப்போ பராமரிப்பு இல்லாதங்காட்டிக்கு
தேவையில்லாதவங்களை கையிலோட இருக்கும். தேவையில்லாத வேலைகள் அனாவசிய வேலைகள் நடக்கும் இடமாக இது மாறிவிட்டது. அவ்வளோதான் நம்ம போட்டோம் கைஸ். இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன பில்டிங் தெரியல, ஆனால் பாலஞ்சு ரொம்ப கிடக்குது. இங்கே வழியே இல்லை. எந்த சைடு என்ட்ரன்ஸ் தெரியல. ஜன்னலுடைய ஏறி விரியுமான்னு தெரியல. ஓகே, சககிரி போட்டின் பயணம் இதில் முடிவடைந்தது. போட் பராமரிப்பு தான் நல்லா இருந்திருக்கும். பராமரிப்பில் வந்துட்டு எல்லா கட்டிடங்களும் செதஞ்சு போயிடுச்சு. செதஞ்சு போனாங்காட்டி இங்கே பறவை இனங்கள் கம்மியாயிட்டாங்க. கீழே மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலே எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது. ஆனால் பார்வையில் வரி ரொம்ப குறைந்து விட்டது. ஓகே, நாம் இனி போய் கீழே போய் தண்ணி குடிப்போம். 3 மணி நேரமாக தண்ணி யாருமே குடிக்காமல் இருக்கோம். பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு. தண்ணி நிறையா குடிக்கணும், இல்லைன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகி நம்ம களவாடிக்கிறமான இடத்துக்கு போயிடுவோம். ஸோ யாராவது வரேன்னு எதிர்பார்த்திங்கன்னா மினிமம் 200 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட வாங்க. இல்லைன்னா குளுக்கோஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு எனர்ஜிக்காக. ஓகே கைஸ், நம்ம பசங்க ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சா நம்ம கிளம்புவோம் பொறுமையாக. ஓகே, எல்லோரும் இறங்கியாச்சு. கீழே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. இதை பார்க்காம எல்லாம் ஏறிட்டோம். இது முதலே பண்ணியிருக்கோம், கடைசியாக பண்ணுறேங்க பாருங்க. இங்கே மட்டும் தண்ணி இருக்குது, பிடிச்சிட்டு போயிருங்க. ஆமாம், ஏன் ஜாக் குடிக்காமல் போய் இன்னொருக்கா நேரம் வச்சுருந்தீங்களேங்க. ஜாக்சன் தான் தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட ஆமாம் காந்தி செட்டு சேர்ந்த வாழ்க்கை நெருங்கி வரைக்கும் போயிட்டு பேபி படத்த மூலியமா இளமையாக இருக்கார் பாருங்க. அவர் ஜாக் தாத்தாவாக இருந்தால் ஜாக் சூவாக மாறிக்கிறார். வீரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, இன்றைய பயணம் மீது நிறைவடைந்தது. எப்படியானு கைஸ், இந்த மலையை நம்ம ஏறி இறங்கிட்டோம். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வாங்க. தண்ணி பாட்டில் மெயினாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மேலே ஏறி தண்ணி எடுத்துக்கோங்க. விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. பிளேஸ்லாம் நல்லாயிருக்கு. வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தண்ணி எங்கேயும் ஃபில் பண்ண வேணாம். இங்கேயே முன்னாடி டேங்க் இருக்குது. இது டேங்க் இருக்குது, தண்ணி டேங்க் இருக்குது. இங்கேயே பிடிச்சிட்டு போய்க்கிங்க. மேலே போயிட்டு வாட்டர் வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்துட்டு கொஞ்சம் வயசான ஆளுங்களாம் வர கீழே வந்தாலும் இங்கே தோழ இங்கே குடிநீர் போட்டு டேங்க் இருக்குது, குடிச்சிக்கலாம். பிடிச்சி விடுங்க, தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ட்ரிப்பு முடிஞ்சுது. எல்லாம் கிளம்பியாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். ஜாக்